சோழ நாட்டில் திருமங்கை என்னும் ஊரில் பத்மநாப பட்டருக்கு மகனாய் பிறந்தவர் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர். இவர் அழகிய மணவாளதாசர் என்றும் அழைக்கப்பட்டார். தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயராலும் இவரை அழைத்தனர். இவர் மணவாள மாமுனிகளின் மாணவர் என்றும் கூறுகிறார்கள். தமிழ்மொழி வடமொழி என்ற இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர். கூரத்தாழ்வானின் திருக்குமாரரான பராசர பட்டரிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று அவருடைய சீடரானார் என்றும் சில இடங்களில் குறிப்பிடுகிறது. பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் திருவரங்கத்தில் வாழ்ந்த பொழுது அரங்கனை புகழ்ந்து திருவரங்க கலம்பகம், திருவரங்கத்து மாலை, திருவரங்கத் தந்தாதி, ஸ்ரீரங்கநாயக்கர் ஊசல் முதலிய பிரபந்தங்களை பாடினார். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அரங்கனை தவிர வேறு தலத்து பெருமாளை பாடாத இயல்பினர். ஆதலால் திருவேங்கடத்தான் இவரால் பாடப்பெற வேண்டுமென எண்ணி இவர் கனவில் தோன்றி, வேங்கடத்தான் மீது சில நூல்கள் பாடமாட்டாயா என கூற, வேங்கடமலையில் குரங்குகள் அதிகமாக இருப்பதால் அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடியன் என இகழ்ந்துரைத்தார். காலப்போக்கில் ஒரு நாள் அவருக்கு கண்டமாலை என்னும் நோய் உண்டாக, இது திருவேங்கடத்தானை பாடாமல் இருந்ததால் உண்டானதோ என்று உணர்ந்து, பின்னர் அந்த தெய்வத்தின் மீது திருவேங்கடத் தந்தாதி, திருவேங்கட மாலை, அழகரந்தாதி, 108 திருப்பதி அந்தாதி என்னும் நூல்களை பாடியதாக தமிழ் புலவர் வரலாற்று களஞ்சியம் கூறுகிறது. இவர் இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை அஷ்டப்பிரபந்தம் என்று கூறுவார்கள். அஷ்டப்பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழி இந்நூல்களின் உயர்வை புலப்படுத்தும். இவரது பாடல்கள் சொல் நோக்கும், பொருள் நோக்கும், தொடை நோக்கும், நடை நோக்கும் கொண்டு ஒளிர்கின்றன. இந்த அஷ்டப்பிரபந்தம் ஒருவரால் மற்றும் இயற்றப்படவில்லை. மணவாளதாசர் என்னும் பெயரை கொண்ட வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த புலவர்களால் இயற்றப்பட்டது என்ற கருத்தும் நிலவுகிறது. மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஓர் அலுவலராய் அமர்ந்து வாழ்க்கை நடத்தி வந்த இவர் பின்னர் இறை தொண்டில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த பிள்ளை பெருமாளுக்கு ததிபாண்டனின் பானை மோட்சமடைந்த சரித்திரம் மனதில் ஓடுகிறது. அர்ச்சனை தட்டை கீழே வைத்துவிட்டு, ரங்கநாதா, எனக்கு மோட்சம் கூடேன் என்று கேட்கிறார். அந்த ரங்கநாதனும் அவரோடு பேசுகிறான். பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரே, உனக்கு என்ன இன்றைய தினம் மோட்சத்திலே அதிக ருச்சி? சுவாமி, இன்றைக்கே மோட்சம் போக வேண்டும் போல் இருக்கிறதே. ஓ, அப்படியா? அப்படியானால் நீர் என்ன கர்மயோகம் பண்ணி இருக்கிறீரா? தெரியாது. ஞான யோகம் பண்ணி இருக்கிறீரோ? அறவே நான் ஞான சூன்யம் சுவாமி. பக்தி யோகம் பண்ணி இருக்கிறீரா? அந்த பக்கமே போனதில்லை. சரணாகதியாவது பண்ணி இருக்கிறீரா? தெரியாது சுவாமி. சரி, இதெல்லாம் எப்படியாவது போகட்டும். என் பக்தனுக்கு ஒரு நாளாவது அன்னமிட்டிருக்கிறீரா? இல்லையே. என் பக்தன் தங்க இடம் கொடுத்திருக்கிறீரா? இல்லை சுவாமி. எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை என்கிறீரே என்று கோபம் கொண்டு படுத்துக்கொண்டிருந்த பெருமாள் எழுந்து உட்கார்ந்து விட்டார். அப்படி ரங்கநாதர் உட்கார்ந்த கோலத்தில் சேவித்தவர் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் மட்டும்தான். நாமெல்லாம் சயனத்திற்கோலம்தானே பார்த்திருக்கிறோம். எழுந்து உட்கார்ந்த ரங்கநாதர் கோபத்தோடு சொல்கிறார், என்ன அக்கிரமம்! மோட்சத்தை நீர் இவ்வளவு சுலபமாக விரும்புகிறீரே. மோட்சம் என்றால் ஏதோ கிள்ளு கீரை என்று நினைத்தீரோ? எதையாவது கேட்டால் இல்லை, தெரியாது என்கிறீர். ஏதாவது ஒன்றிற்காவது ஆமாம் பண்ணியுள்ளேன் என்று பதில் சொன்னால்தானே மோட்சம் தரலாம். ஒன்றுமே பண்ணாத உமக்கு மோட்சத்தை எப்படி கொடுப்பது? இப்பொழுது இதை கேட்ட பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருக்கு கோபம் வந்துவிட்டது. இடுப்பில் வஸ்திரத்தை இழுத்து கட்டிக்கொண்டார். ரங்கநாதரிடம் அச்சமயம் அவர் கேட்ட கேள்வி இருக்கிறதே, ரங்கநாதரே, என்னை பார்த்து இதை பண்ணினியா அதை பண்ணினியா என்று கேட்கிறீரே, அன்றைய தினம் ததிபாண்டன் வீட்டு பானைக்கு எப்படி மோட்சம் கொடுத்தீர்? அந்த பானை மட்டும் என்ன கர்மயோகம் பண்ணியதா, ஞான யோகம் பண்ணியதா, அல்லது பக்தி யோகம் பண்ணியதா? அதற்கு உன்னை வந்திக்க மனம் உண்டா? இல்லை வணங்கத்தான் கைகள் உண்டா? அந்த பானைக்கு போய் மோட்சம் கொடுத்தாயே, அந்த விலை நான் பெறமாட்டேனா என்று கேட்டார். அந்த கேள்விதான் ரங்கநாதனை அப்படி அசத்தியது. திருவரங்க கோவிலின் முன்பு தியானத்தில் இருந்த பொழுது கோவிலுக்குரிய பசு கால் இடறி இவர் மீது விழுந்ததாகவும், அதன் விளைவாக தம் 70வது வயதில் ஆச்சாரியன் திருவடியை அடைந்ததாகவும் வாழ்வியல் களஞ்சியம் கூறுகின்றது. To watch more videos, please press the subscribe button
the bell icon.